இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 34:7. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஆண்டவரே, எல்லா சூழலும் உண்மை நாங்கள் துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம், உண்மை நாங்கள் கனப்படுத்துவோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய், கிருபைகளுக்காய், இரக்கங்களுக்காய், தயவுகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அறிந்தும் அறியாமலே செய்த சகல பாவங்களையும் ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. அதிகாலை எழும்பி பாடி மகிமை வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. இயேசு சுவாமி, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நீங்களேப்பா உமக்கு பயந்து வாழ்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆண்டவரே ஒரு நன்மையும் குறைபடாதபடி கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் அவனை விடுவிப்பார் என்று சொன்னது போல ஜெபிக்கிற குடும்பங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா துன்பங்கள் மாறட்டும். அநேகமாக இருக்கலாம் ஆண்டவரே, ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் நின்று விடுவீங்க. இயேசு சுவாமி, உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தமது ஊழியக்காரன் ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது என்று சொன்னது போல ஒவ்வொரு ஊழியக்காரருடைய ஆத்மாவை மீட்டுக்கொண்டு ஒவ்வொரு ஊழியக்காரன் மேல இருக்க குற்றப்பழிகளை கர்த்தர் மாற்றி போடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்போ உடைய வார்த்தையின்படியே கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறான்னு சொல்ல போல ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா உடைய அன்பினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நன்மையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் சூழ்ந்து கொண்டு ஆண்டவரே வெளிப்புறமான அற்புதத்தை வெளிப்புறமான அதிசயத்தை செய்து உங்க திருநாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. ஆமேன்.